வெல்கம் டு மகிழ்ந்தேடி சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நான் உள்ளன் நூல் வச்சு மாலை செய்ய போகிறேன். இந்த மாலையை நம்ம விநாயகர் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி, நவராத்திரி இந்த மாதிரி அக்கேஷன்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும். ஸ்கூலில் நடக்கிற ஃபேன்சி ட்ரெஸ்லலாம் கூட இந்த மாலையை நம்ம ராஜாங்களுக்கு, கிருஷ்ணருக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாலை செய்ய நம்மளுக்கு பிடிச்ச கலரில் உள்ளன் நூல் எடுத்துருக்குறோம். அடுத்தது ஊசி பார்த்திங்கன்னா உள்ளன் நூல் உள்ளே போகிற அளவுக்கு பெரிய ஓட்டை இருக்கிற மாதிரி ஊசி எடுத்துருக்குறோம். அது சின்னதில் பெரிய ஊசி, எந்த ஊசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கத்திரிக்கோல், அதுக்கடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக அட்டையை கட் பண்ணி வச்சுருக்குறோம். ஆரஞ்ச் அண்ட் க்ரீன் கலர் காம்பினேஷனில் நான் இன்றைக்கி மாலை செய்ய போகிறேன். எப்போவுமே உள்ளன் நூலை நம்ம வாங்கின உடனே அப்படியே வச்சிடக்கூடாது, அது சிக்கல் விழும். இந்த மாதிரி குச்சியில் எடுத்து சுற்றி வைக்கணும். இந்த மாதிரி சுற்றி வைக்கும்போது அது சிக்காமல் இருக்கும். வாங்க இப்போ நம்ம முதல்ல பூ செஞ்சுக்கலாம். பூ செய்கிறதுக்கு என்னோடய 3 விரல் அளவுக்கு நான் கையில் நூல் சுற்றிக்க போகிறேன். ஒரு 21 சுற்று சுற்றிக்கணும். சிலருக்கு இது கையில் இப்படி சுற்ற வராது. அந்த மாதிரி சுற்ற வராதவங்க நீங்கள் அட்டையை கட் பண்ணி அட்டையில் கூட நீங்கள் சுற்றி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த சைஸில் செய்கிறதுனால நான் கையிலே செய்கிறேன். உங்களுக்கு நான் அடுத்தது இந்த அட்டையிலேயே சுற்றி காட்டுறேன். இதில் ரொம்ப முக்கியமே இந்த சுற்றுறதும் அதுக்கப்புறமா இதில் போடுற முடிச்சியும் தான். இப்போ இதை நம்ம சுற்றி முடிச்சாச்சு. முடித்தோடனே இது இப்படி எடுத்துகிட்டு கையில் நல்லா அப்படி சென்டரில் நம்ம கை வச்சு இது அவுந்து வராமல் பிடிச்சிட்டு ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறமா முடிச்சு போடணும். முடிச்சு பார்த்திங்கன்னா நம்ம பூ கட்டும் போது போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா டைட்டாக முடிச்சு போடணும். பார்த்திங்களா? இப்போ நான் ஒரு முடிச்சு போட்டுட்டேன். நீங்கள் ஒரு முடிச்சு போட்டிங்கன்னா அது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா கொஞ்சம் லூஸ் ஆகி அவறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் ஒரு 3 இல்லைன்னா 4 முடிச்சு நல்லா டைட்டாக போடுங்க. இப்போ நம்ம முடிச்சு போட்டாச்சு. இதை கட் பண்ணிடலாம். முடிச்சு போட்டுட்டு 2 சைட்லேயும் இந்த பூவை நம்ம இப்படி விரித்து விடணும். பார்த்திங்களா இப்போ எவ்வளோ அழகாக பூ மாதிரி வந்திருக்குன்னு. இப்போ இதே மாதிரி நம்ம நிறைய பூ செஞ்சுக்கலாம். உங்களுக்கு பெரிய சைஸ் பூ வேணும்னா இந்த மாதிரி கார்ட்போர்டை பெரிய சைஸில் கட் பண்ணி அதில் ஒரு கார்னரில் நீங்கள் பூ சுற்றலாம். நீங்கள் பெரிய சைஸ் பூ செய்யும் போது 40லேருந்து 45 சுற்று சுற்றிக்கலாம். சின்ன சைஸ் பூ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை விடவும் சின்ன அட்டையாக எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இதே சைஸ் பூ செய்கிறதுக்கு இந்த அட்டையில் செஞ்சு காட்டுறேன். இந்த அட்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓரத்தில் நம்ம இந்த மாதிரி 21 சுற்று சுற்றணும். நீங்கள் நடுவில் சுற்றிட்டிங்கன்னா அது எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம முன்னாடி செஞ்ச அதே ப்ராசஸ் தான். கையில் சுற்றாமல் இந்த மாதிரி அட்டையில் சுற்றுறோம். நீங்கள் ரொம்ப பெரிய சைஸ் பூ உள்ள மாலை செய்கிறீங்க அப்படிங்கும் போது இந்த அட்டையில் சுற்றுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லாட்டினா நீங்கள் கையிலே செஞ்சுக்கலாம். இப்போ 21 சுற்று முடிஞ்சிருச்சு. இதை வெளியில் எடுத்துட்டு அதே மாதிரி நடுவில் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு சேமாக நம்ம பூ கட்டுற மாதிரி முடிச்சு போடணும். அவ்வளோதான். பார்த்தீங்களா? நல்லா டைட்டாக நிற்கிற மாதிரி ஒரு 3 இல்லாட்டி 4 முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டுட்டு இதை கட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா விரிக்கும் போது நம்ம ஆரம்பத்தில் இது அட்டையில் ஆரம்பித்ததுனால இந்த எக்ஸஸாக இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா தெரியும். அதையும் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம சுற்றி இதை நல்லா விரித்து விடணும். பார்த்திங்களா? இப்போவும் நம்மளோட பூ ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நான் க்ரீன் கலரில் ஒரு பூ செஞ்சு காட்டுறேன். இது மாதிரி நீங்கள் எவ்வளோ பெரிய மாலை செய்கிறீங்களோ, எவ்வளோ பெரிய மாலை உங்களுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நிறைய பூ செய்யணும். நீங்கள் ஆரேஞ்ச் இல்லை க்ரீன் கலர் தான் எடுக்கணும்னு இல்லை. உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான் 21 சுற்று சுற்றிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் சுற்றி முடிச்சிட்டேன். ஆனால் முடிச்சு போடுறதுக்கு எனக்கு நூல் பத்தலை. இந்த இடத்துல நூல் கட்டாக இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நம்ம அப்படியே வச்சுட்டு நம்ம இதுக்கு முடிச்சு போடுறதுக்கு அடுத்த நூல் எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறவங்க, உள்ளன் நூலில் பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி நூல் இருக்கும். அவங்களுக்கு அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. நீங்கள் அந்த மாதிரி இருக்கிற நூலெல்லாம் இந்த மாதிரி மாலை செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா? இப்போ நம்ம முடிச்சு போட்டுக்கலாம். முடிச்சு நல்லா டைட்டாக இருக்கணும். முடிச்சு போட்டுட்டு சேம் எக்ஸஸாக இருக்கிற நூலெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த பூவை நல்லா விரித்து விட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம மாலை செய்கிறதுக்கு நம்மளுக்கு நிறைய பூ தேவைப்படும். அந்த பூவை முதல்ல ரெடி பண்ணிக்கலாம்.
பார்த்தீங்களா, நான் இன்றைக்கி இவ்வளோ பூ செஞ்சு வச்சுருக்கிறேன். 5 ஆரஞ்சு கலர் பூக்கு இடையில ஒரு க்ரீன் கலர் பூ வைக்கலான்னு நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் உங்கள் ஐடியாஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு பூவை செஞ்சுக்கோங்க. நீங்கள் முதல் தடவை இந்த பூ செய்யும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் அதுக்கப்புறமா ரொம்ப ஈஸியாக செய்ய வருங்க. இப்போ இந்த பூவை நம்ம மாலையாக கோர்த்துக்கலாம். இதுக்கு ஊசியில் உள்ளன் நூலை கோர்த்துருக்குறோம். நம்ம எவ்வளோ பெரிய மாலை செய்ய போகிறோமோ அந்த அளவுக்கு நூல் கோர்த்துக்கணும். நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் மாலை தாங்க செய்ய போகிறேன். ஸோ இந்த அளவு போதும், கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதோட ஒரு எண்டில் இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. நம்ம இவ்வளோ தூரம் வரைக்கும் கோக்குற அந்த பூவை உள்ளே இழுக்க மாட்டோம், இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக அந்த முடிச்சு போட்டுக்கிறோம். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பூவை எடுத்து இந்த மாதிரி சென்டரில் கொடுத்து உள்ளே கோத்துக்கணும். பார்த்திங்களா, இந்த மாதிரி 5 ஆரஞ்சு கலர் பூ, அதுக்கடுத்து ஒரு க்ரீன் கலர் பூ அப்படிங்கிற காம்பினேஷனில் இதை நம்ம கோத்துக்கலாம். இந்த மாலையை நம்ம வீட்டு யூஸ்க்கு மட்டும் இல்லாமல் நம்ம சேல்ஸ் கூட பண்ணலாங்க. வெளியில் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் மாலை 150 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் வரைக்கும் போகும். ஆனால் இதோட அடக்க விலை பார்த்திங்கன்னா 50 ரூபாய்க்குள்ளே முடிஞ்சிடும். கண்டிப்பாக அதில் நிறைய ப்ராஃபிட் இருக்குது. உங்களுக்கு டைரெக்டாக சேல்ஸ் பண்ண தெரியலனா கூட ஏதாவது கடைகள் கூட டைப் வச்சு கூட நீங்கள் இந்த பிஸ்னஸ் செய்யலாம். இந்த பிஸ்னஸ் செய்யறதுக்கு ரொம்ப முக்கியமாக தேவை உங்களோட இன்ட்ரெஸ்ட்டும் உங்களோட டைமும் தான். இது ரெண்டும் இருந்தாலே போதும், கண்டிப்பாக நிறைய ப்ராஃபிட் பார்க்கலாங்க. இந்த மாலையில் 5 ஆரஞ்சு கலர் பூக்கு அடுத்து ஒரு க்ரீன் கலர் பூ சேர்க்கிறேன். இதே காம்பினேஷனில் இந்த மாலையை ஃபுல்லாக கோத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம மாலை எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? இப்போ இதை படங்களுக்கு போடுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி வச்சு போடலாம். இதுவே சிலைகளுக்கு போடுற மாதிரி இருந்தால் இந்த 2 நூலையும் சேர்த்து நல்லா முடிச்சு போட்டுட்டு இந்த மாதிரி போடலாம். பார்த்திங்களா, எப்போவுமே வாடாத கலர்ஃபுல்லான மாலை எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த மாலைக்கு நம்ம இந்த மாதிரி குஞ்சம் வைக்கலாம். குஞ்சம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி 3 பூவை நூலில் கோர்த்துட்டு இதை இந்த மாதிரி நல்லா முடிச்சு போட்டுக்கலாம் டைட்டாக, இந்த மாதிரி. இப்போ இதை கரெக்டாக இந்த சென்டர் எடுத்துக்கிட்ட வர மாதிரி வச்சு மேலே இருக்கிற மாலையோடு சேர்த்து முடிச்சு போடணும். முடிச்சு போட்டுட்டு அந்த எக்ஸஸாக இருக்கிற நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. பார்த்தீங்களா, இப்போ இதை நான் இதில் அட்டாச் பண்ணிட்டேன். எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த பிங்க் கலர் மாலை பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற கிருஷ்ணருக்காக நாங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சது. இன்னமும் புதுசு மாதிரியே இருக்குது பாருங்கள். இந்த மாலையோட பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, இதில் தூசு பட்டாலோ அழுக்கு பட்டாலோ நம்ம நார்மல் சோப் வாட்டர்லேயே இதை வாஷ் பண்ணிக்கலாம். ரீயூசபிள், புதுசு மாதிரியே இருக்கும், ரொம்பவும் அழகாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.